கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தாழ்மை சிந்தையோடு அவதரித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அங்கீகாரத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேணும்னா நமக்குள்ளும் அதே தாழ்மை எண்ணங்களும் தாழ்மை சிந்தைகளும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை எவ்வளவாக இருக்கிறது, பெருமை எவ்வளவாக இருக்கிறது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம தியானிக்கின்ற பொழுது, இளைஞரானாலும் மூப்பரானாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கீழ்ப்படிந்து தாழ்மை சிந்தையை தரித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம உடனே சொல்லலாம், இந்த வசனம் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, ரொம்ப நல்லது, ஆனால் அதன்படி வாழுகிறோமா? இன்னைக்கு அநேகருக்குள் பெருமை 2 விதமான கோணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. வெளி தோற்றத்திலே பெருமையை பார்த்தோம்னா சிலருக்கு அழகாக இருக்கிறேன் என்கின்ற பெருமை, இன்னும் சிலருக்கு எங்களுக்கு நல்ல வீடு இருக்கிறது, நல்ல ஞானம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருக்கிறோம் என்று பல காரியங்களை குறித்த ஒரு பெருமை. அந்த பெருமையை அவர்கள் கண்களில் பார்க்க முடியும், அவங்க முக பாவனைகளில் காண முடியும், அவங்க நடக்கிற விதங்களிலே அதனை நம்ம கண்டு கொள்ள முடியும், பேசுகிற வார்த்தைகளிலேயே அவங்க பெருமையை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? இந்த பெருமை உள்ளவங்க எப்பொழுதுமே தாழ்மையான வார்த்தையை பார்க்கறதே அரிதுதான். எப்பொழுதுமே அவங்கள பார்க்கிலும் நான் நல்லவன், அவங்கள விட நான் நல்லா தான் இருக்கிறேன், அவங்கள விட எனக்கு நல்ல சேலரி இருக்கு, அவங்கள விட என் பிள்ளைங்களை நான் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், அவங்கள விட நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணுறேன், அவங்கள விட என்னுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம் எல்லாமே அதிகமாக இருக்குது, அவங்கள விட நான் நல்லா தானே ஊழியங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், ஊழியத்தில் நான் எவ்வளோ ஈடுபாடாக இருக்கேன்னு எப்பொழுதுமே இந்த பெருமை எண்ணம் உள்ளவங்க தன்னைத்தான் நிதானித்து பார்க்கிற எண்ணம் வராது. சுற்றிலும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க கூட சர்ச்சுக்கு கூட வர நெய்பர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்கள விட நான் 1% ஹையாக தானே இருக்கிறேன்னு ஒரு பெருமை இன்றைக்கு அநேகருக்குள் உண்டு. என் அன்பு ஜனமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே நம்ம உலகத்தை ஜெயித்துட்டோன்னா இந்த பெருமை, மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குற புத்தி நமக்கு எப்பொழுதுமே வராது. நம்ம எப்பொழுதுமே சகோதர சகோதரிகள், நம்ம ஒருவன் கீழே விழுந்தாங்கன்னு தூக்கி விடணும்னு ஒரு எண்ணம் வரும், இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், நம்மை போல அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமே அப்படி ஒரு எண்ணம் வரும். ஆனால் நமக்குள்ள அந்த புத்தி இல்லாமல் அவங்கள விட என் பிள்ளைங்க அழகாக இருக்காங்க, அவங்கள விட நான் நல்லா தானே எல்லாவற்றிலும் பூரணமாக இருக்கிறேன்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை, நீங்கள் பெருமை வலையில் விழுந்து விட்டீங்க. தயவா அந்த புத்தியை எடுத்து மாற்றிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிருங்க, மன்னிச்சிருங்க அப்பா, நான் இத்தனை நாள் இப்பேற்பட்ட ஒரு எண்ணத்துல தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கிறேன், என் சகோதரங்களை விட நான் நல்லா இருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை விட நான் நல்லா இருக்கிறேன், எல்லாரை விட என்னுடைய வாழ்க்கை பிரைட்டா இருக்கு, எனக்கு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம எதை குறித்துமே என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டாமல் இவைகளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அப்பா, எனக்கு நல்ல குடும்பத்தை தந்தீங்க, நல்ல வேலையை தந்தீங்க, நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க, நல்ல வீட்டை தந்தீங்க, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க, இது எல்லாமே என்னுடைய பிரயாசங்களினால் அல்ல, உங்கள் கிருபையினால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எல்லாவற்றிலும் பேச்சில், எண்ணத்தில், நடக்கையில், சிந்தையில், உடுக்கிற உடைகளில் எல்லாவற்றிலுமே தாழ்மை இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை இழிவாக கருதி உங்களை மெச்சி கொள்ளுகின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா நீங்க பெருமையான ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு கிருபையல்ல, அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நேற்றுக்கு நம்ம தியானித்தோம் இல்லையா, அவர் பெருமை உள்ளவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கவே மாட்டார் என்று. பரிசேயனுடைய ஜெபத்தை அவர் கேட்டாரா? இல்லவே இல்லை. அவருடைய ஜெபமே அப்படிதான் இருந்துச்சு. கம்பேர் பண்ணி பார்க்கறது, அவங்கள விட நான் பெஸ்ட், அவங்கள விட நான் நல்ல ஒர்த்தா தான் இருக்கிறேன்னு ஒரு கம்பேர் பண்ற ஒரு மைண்ட், அதை தேவன் எப்பொழுதுமே விரும்ப மாட்டார். அன்பு ஜனமே, இன்னும் சிலருக்கு இருதயத்துக்குள்ள பெருமை இருக்கும்,
வெளியில் அதனை காண்பிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நினைப்பாங்க நான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா ஜெபிக்கிறேன் அந்த ஒரு பெருமையும் வரக்கூடாது, நான் நல்ல வேதத்தை வாசிக்கிறேன் அப்படி ஒரு எண்ணமும் வரக்கூடாது. அதுவும் பிரச்சனை தான். நம்ம எங்கே எதனை குறித்து நம்ம பெஸ்ட்டுன்னு நமக்குள்ள நம்மளே நாம் தட்டி கொடுத்து நான் பெஸ்ட்டாக நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா உபவாசிக்கிறேன், நான் நல்லா பாடுறேன், நான் நல்ல வேதம் படிக்கிறேன், நான் ஆலயத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் நான் பங்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை குறித்த ஒரு பெருமை உங்களுக்குள்ளவும் வரவும் கூடாது. என்னதான் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணாலும் ஆண்டவரே இது உங்கள் கிருபையினால் உங்களுடைய ஞானத்தினால் எனக்கு இது கொடுக்கப்பட்டது, உங்களுடைய தயவினால் இது எனக்கு பாராட்டப்பட, நீங்கள் இல்லைன்னா நான் ஜீரோ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே அறிக்கையிடுகிற ஒரு எண்ணம் உருவாகி கொண்டே இருக்க. அந்த மனுஷனை தான் தேவன் மேலோங்கி வளர செய்வாரே தவிர அவர் நீதிமானை தான் பனையை போல செழித்து வளர பண்ணுவார். பெருமை உள்ளவனே அவர் களைகளை எல்லாம் வெட்டி அவர் முறித்து போடுகிற தெய்வம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பு ஜனமே, இந்த பெருமையினால் விளைவு என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு அது பெரிய இடையூறாக இருக்கிறது. நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தை கெடுத்து விட்டு பாவத்தின் அலங்காரமான வஸ்திரங்களை போட வைத்து பாவத்தின் இச்சைகளை வெளிப்படுத்துகிற சிந்தைகளை உருவாக்க வைத்து தேவனை விட்டு தூரம் படுத்த வைக்கிறது இந்த பெருமை என்கின்ற சுபாவங்கள். மட்டுமல்லாது தேவனை துக்கப்படுத்துகிறது, தேவ சமூகத்தை விட்டு நம்மை தள்ள வைக்கிறது. அன்றைக்கு இந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் தூதனாக இருந்தவன் தானே பெருமை எப்பொழுது வந்ததோ அரியணை தூக்கி வீசப்பட்டார் இல்லையா? அந்த பெருமை தான் அரியணை வாழ்க்கையை இழக்க செய்தது, அலங்காரமான வாழ்க்கையை இழக்க செய்தது. நம்ம வேதத்தில் அநேக இடங்கள்ல பார்க்கலாம் பெருமையினால் தள்ளப்பட்டவர்களை குறித்து. உயரத்துல தான் இருந்தாங்க, அவங்க நினைவுகள் எல்லாம் எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லுகிற எண்ணங்கள் இல்லை. என் அன்பு ஜனமே, வெளியில இன்றைக்கு அநேகர் இன்னும் ஒரு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதுமே உள்ளான தன்னுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் மிகவும் மோசமானதாக பலவீனமானதாக இருக்கான வெளியில அவங்க ரொம்ப ஒரு ரிச் ஃபேமிலியாக வாழ்றத போல காண்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? மனுஷங்களை தங்களை அற்பமா நினைக்க கூடாது, மனுஷங்க மத்தியில் இருக்கிற செல்வாக்கு நம்ம இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் பிரச்சனை தான். அன்பு ஜனமே, நீ மனுஷன் பார்க்கணும்னு வாழ்ற வாழ்க்கை அது தேவனால் விரும்பப்படுகிற வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்க்க வேண்டும் என்று வாழ வேண்டும். மனுஷன் பார்க்கணும்னு வாழ்கிறதை அவர் விரும்பவில்லை. எனவே இதுவும் பிரச்சனை தான், அதுவும் பிரச்சனை தான். தேவன் விரும்புவது தாழ்மையோடு வாழ்ந்து அவர் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அன்பு ஜனமே, நீங்கள் எந்த விதத்தில் இந்த பெருமை என்கின்ற வலையில் விழுந்து விட்டீர்கள் என்பதனை நன்கு உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து இதனை விட்டு வெளியே வாருங்கள். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர், அவர் கரம் என்னோடு இருந்தால் போதும் என்கின்ற மனதோடு வாழ்வதற்கு உங்கள் சிந்தையை ஒப்புக்கொடுங்கள். வாழ்க்கை நன்மையோடு கூட பிரகாசிக்கும். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, நீர் எவ்வளவோ மகத்துவம் உள்ளவர், ஆனால் தாழ்மை சிந்தை உள்ளவராய் தாழ்மையின் ரூபத்திலே அப்பா எல்லா விதத்திலும் அற்பமாக எண்ணப்பட்ட இடத்தில் தான் இந்த பூமியிலே அவதரித்தீரப்பா. எல்லோருமே இன்றைக்கு அதனை நினைக்கவில்லை, அப்பேற்பட்ட எண்ணங்கள் இல்லை. வாயினால சொல்றாங்க அவர் தாழ்மையோடு பிறந்தார் என்று, ஆனால் அவங்களுடைய உண்மை பின்பற்றினுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லையப்பா. இதோ இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் முதற்கொண்டு விசுவாசிகளாக வாழ்கிறவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருக்குள்ளும் ஏதோ ஒரு பெருமை என்கின்ற ஒரு சிந்தையோடு கூட இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் நல்ல இயேசு சுவாமி, இந்த பிள்ளைகள் அந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு எந்த இடத்திலே தாங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள் என்று கண்டறிந்து அதை விட்டு வெளியே வந்து என் தேவ சமூகத்தை தன்னை அர்ப்பணித்து தாழ்மையோடு வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உன் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.